நான் உடனே கிளம்பி ஆகணும். ஏன்னா நான் மேடிக்கு மருந்து கொடுக்க என்னை தப்பிக்க வைக்க உதவி செஞ்ச அந்த போலீஸ் அக்கா சஸ்பெண்ட் ஆயிடுவாங்க. ஆனா மேடி இன்னும் கண்ணு முழிக்காததுனால என் மேடியை விட்டு போக எனக்கு மனசு வர மாட்டேங்குது. மேடி, உங்களுக்கு சுயநினைவு இல்லாட்டியும் நான் பேசுறது உங்களுக்கு கேட்கும்னு எனக்கு தெரியும். என் துரதிருஷ்டம் வைத்தியர் சொன்னபடி சரியான நேரத்துல என்னால உங்களுக்கு மருந்து கொடுக்க முடியாம போயிடுச்சு. இப்ப நான் உங்களுக்கு கொடுத்த மருந்தை விட நான் நம்புறது நம்ம காதல தான். மேடி, என்ன தப்பிக்க வச்ச போலீஸ் அக்கா தான் லேட் ஆகுதுன்னு போன் பண்றாங்க. நான் இப்ப உங்களை விட்டு போய் தான் ஆகணும். சீக்கிரம் எந்திரிச்சு என்கிட்ட வந்துருங்க மேடி. எந்திரிச்சு வந்துருங்க மேடி. எந்திரிச்சிருங்க மேடி. எந்திரிச்சிருங்க மேடி. நான் வரேன் பிரீத்தி. சரி அண்ணி, அண்ணன் கண்டிப்பா கண்ணு முடிப்பாரு, கவலைப்படாம போங்க. மேடி எந்திரிச்சிருங்க மேடி. எங்க பிரீத்தி எங்க போனா? ரொம்ப நேரமா ஆளைய காணோம். தெரியல, என்னமோ நடக்குது, விடு. ஏன் சிவா, அக்கா வந்தாங்களா இல்லையானே தெரியலையே. நீ கொஞ்சம் பொறுமையா இருஸ்டேயா, பிரீத்தி வந்துட்டோம். என்னம்மா, நம்ம பிரீத்திய உளவு பார்க்க அனுப்பணுமே, அந்த கோகிலா பாட்டி எங்கம்மா? நான் இங்க தாண்டி இருக்கேன். கண்மணி, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஐயோ, டைம் ஆகுதே. ஹஸ்பண்ட்க்கு மருந்து கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போன ஸ்வேதா வேற இன்னும் காணோம். டைம் ஆயிடுச்சு. எந்திரிச்சிருங்க மேடி. நம்ம காதல் கண்டிப்பா உங்களை காப்பாத்தும். கண்மொழிக்க வைக்கும்னு நான் நிச்சயமா நம்புறேன் மேடி. எனக்கு எல்லாமே நீங்க தான் மேடி. எந்திரிச்சிருங்க மேடி. அந்த குண்டச்சி போலீஸ் உதவியோட போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தப்பிச்சு வந்து மேடிக்கு மருந்து கொடுத்துட்டு போயிட்டாளா? ஆனா 5 நிமிஷம் லேட்டா மருந்து கொடுத்துருக்கா. அம்மா, அந்த இன்ஸ்பெக்டருக்கு போன் பண்ணி என்னன்னு கேளுமா. சொல்லுங்க கண்மணி அம்மா. என்னத்த சார் சொல்றது? நான் உங்களை நம்பிதானே இருந்தேன், இப்படி சொதப்பிட்டீங்களே. சொதப்பிட்டேனா? என்னம்மா சொல்றீங்க? அந்த ஸ்வேதா போலீஸ் ஸ்டேஷனை விட்டு வெளியே வரவே மாட்டான்னு சொன்னீங்க. அவ வெளியே வந்து மேடிக்கு மருந்து கொடுத்துட்டு போயிருக்கா. அப்படி நடக்க சான்ஸே இல்லம்மா. யோ, மருந்து கொடுத்துட்டு போயிருக்கான்னு சொல்லிட்டு இருக்க, நீ சான்ஸ் இல்ல அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க. நான் இப்ப உடனே ஸ்டேஷனுக்கு போறேமா. ஸ்டேஷனுக்கு போய் பார்க்கும்போது ஸ்வேதா மட்டும் அங்க இல்லன்னா அவ காலத்துக்கும் ஜெயில இருக்கிற மாதிரி நான் பண்ணிடுறேன். போச்சு. ஐயோ, டைம் வேற ஆயிட்டு இருக்கே. சாப்பிட போனவங்க வேற திரும்பி வந்துருவாங்களே. இன்ஸ்பெக்டர் வேற எப்போ வருவாருன்னே தெரியல. ஒருவேளை ஸ்வேதா வரதுக்கு முன்னாடி இன்ஸ்பெக்டர் வந்துட்டா, நான் தான் ஸ்வேதாவை லாக்கப்ல இருந்து திறந்து விட்ட விஷயம் தெரிஞ்சது. ஐயோ, என் வேலையே போயிடும். எந்திரிச்சிருங்க மேடி. நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. மரணத்தால என்கிட்ட இருந்து உங்களை பிரிச்சிட முடியாது மேடி. ஏன்னா நீங்க இறந்த அடுத்த நொடி நானும் உயிரோட இருக்க மாட்டேன் மேடி. எங்க பிரீத்தி வரா.
பிரீத்தி, பிரீத்தி என்னாச்சு? மேடி கண்ணு முழிச்சிட்டானா இல்லையா? மா, அவ அமைதியா இருக்கிறதே தெரிய வேணாமா? மேடி எந்திரிச்சு வரமாட்டான்னு. அப்போ நேரம் தாண்டி ஸ்வேதா மருந்து கொடுத்ததுனால கண்டிப்பா மருந்து வேலை செய்யாத. வேலை செய்யலன்னா சந்தோஷம்தாம்மா. அந்த குண்டச்சியை ஈஸியா இந்த வீட்டை விட்டு விரட்டி அனுப்பிடலாம். மேடி எந்திரிச்சு வர்றது இனிமே சாத்தியம் இல்லாத விஷயம். இந்த பர்த்டே பார்ட்டியே வேஸ்ட். பேசாம நானே இந்த கேக் வெட்டி இந்த பர்த்டே பார்ட்டியை முடிச்சு வச்சுறேன். தள்ளுங்க. டேய் இருடா. வேண்டாண்ணா, கொஞ்சம் பொறுமையா இரு. எந்திரிச்சிருங்க மேடி. நான் சொன்னதெல்லாம் உங்க மனசுல வச்சுக்கிட்டு நம்ம காதல் துணையோட சாவோட போராடி எனக்காக எழுந்து வாங்க மேடி. நான் உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன். நான் இந்த நொடியில இருந்து எந்திரிச்சிருங்க மேடி, எந்திரிச்சிருங்க மேடின்னு மந்திரம் மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க போறேன். இந்த மந்திரம் சக்தியா மாறி உங்களை கண்ணு முழிக்க வைக்கும். நீங்க கண்ணு முழிப்பீங்க மேடி. எந்திரிச்சிருங்க மேடி. பிரீத்தி என்னாச்சு? அண்ணி வந்து மருந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனாலும் அண்ணன் கண்ணு முழிக்கல. அண்ணி மருந்து கொடுத்தத 5 நிமிஷம் லேட்டா கொடுத்துட்டாங்க. அதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் இப்படியோ அண்ணியை சமாதானப்படுத்தி அனுப்பிட்டேன். பாவம் அண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இப்படியோ தப்பிச்சு வந்து மருந்து கொடுத்துட்டாங்க. அண்ணனை எப்படியாச்சும் அந்த கடவுள் தான் காப்பாத்தணும். கவலைப்படாத, மேடி மாமாக்கும் ஒன்றும் ஆகாது. அக்காவையும் போலீஸ் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க தைரியமா இருங்க. கண்மணி, நாம ஸ்வேதாவை லாக்குப்புல வச்சிட்டோம்ல, அதனால 3 நம்மள எப்படி முறைக்குதுங்க பாரு. மா, முறைச்சா முறைச்சிட்டு போட்டு விடுமா. எப்படியோ மருந்து வேலை செய்யாம போய் நாம ஜெயிச்சிட்டோம்ல, அத நினைச்சு சந்தோஷப்பட்டுப்போம். இதெல்லாம் விடு. எந்திரிச்சிருங்க மேடி, எந்திரிச்சிருங்க மேடி, எந்திரிச்சிருங்க மேடி. என்ன அண்ணா ரூம்ல இருந்து சத்தம் கேக்குதா? போய் பாப்போம் என்னன்னு. வா போலாம். வா. சொம்ப கீழே விழுந்து கிடக்கு. சத்தம் கேட்டதும் நான் அண்ணன் தான் கண்ணு முடிச்சிட்டாருன்னு நினைச்சேன். மேடி எந்திரிச்சிருங்க, எந்திரிச்சிருங்க மேடி. இந்தாங்கண்ணா. மேடி எந்திரிச்சிருங்க மேடி. மேடம், நீங்க சொன்ன மாதிரியே என் மேடிக்கு மருந்து கொடுத்துட்டு நான் வந்துட்டேன். இன்ஸ்பெக்டர் இன்னும் வரல. அவர் வரதுக்குள்ள என்ன லாக்அப்குள்ள போட்டுருங்க மேடம். மேடி எந்திரிச்சு வந்துருங்க மேடி. ஏய், ஏய் திருடி, நீ திருடினதுக்காக உன்னை தூக்கி லாக்அப்ல வச்சா நீ பேசி நடிச்சு இங்க இருக்கிற கான்ஸ்டபிளே உன் கைக்குள்ள போட்டுக்கிட்டியா? உன் புருஷனுக்கு மருந்து கொடுக்க போறான்னு பொய் சொல்லிட்டு போய் இன்னும் எண்ணத்தெல்லாம் திருடிட்டு வந்திருக்க. இல்ல சார், நான் எதையும் திருட போகல. உண்மையிலேயே என் மேடிக்கு நான் மருந்து கொடுக்க தான் போனேன்.
தயவு செஞ்சு நான் சொல்றத நம்புங்க சார். நீ சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு நான் என்ன கோமாளியா? உனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு அவங்கள சஸ்பெண்ட் பண்ண போறேன். சார், உன்னை என்ன பண்ண போறேன் தெரியுமா? இருக்கிற திருட்டு கேஸையெல்லாம் உன் மேல போட்டு குறைஞ்சது 6 வருஷமாவது நீ ஜெயில இருக்கிற மாதிரி பண்ண போற. நல்ல அருமையான கேக்கு, பார்த்தாலே திங்கணும் போல வாயெல்லாம் ஊறுது. ஆனா எப்ப வெட்டுவாங்கன்னே தெரியலையே. கேக்க வெட்டி தராங்களான்னு கொஞ்ச நேரம் பாப்போம். கடைசி வரைக்கும் கேக்க யாரும் வெட்டலனா கூட்டம் கலைஞ்ச பிறகு கேக் அப்படியே தனியா தூக்கிட்டு போய் ரூம்ல வச்சு யாரும் பார்க்காம அப்படியே தனியா தின்னுட வேண்டியதுதான். அத்தை, இப்படியே எவ்வளவு நேரம் தான் இருக்கிறது? ஏதாவது ஒரு முடிவை சொல்லுங்க. நீங்களே கேக் வெட்டுங்க. அப்பாடா, எப்படியோ ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. பிரீத்தி பண்ண தேவையில்லாத வேலைனால நம்ம எல்லாருக்குமே இப்ப தர்ம சங்கடமா போச்சு. ஏங்க, நீங்களே வந்து கேக்க வெட்டுங்க. ஆமா ஆமா, வாங்க வாங்க, சீக்கிரம் வெட்டுங்க. இன்ஸ்பெக்டர் சார், எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். நான் என் மேடிக்கு 3 பாக மருந்த கொடுக்க போக கூடாதுன்னு கண்மணி அம்மா உங்களுக்கு காசை கொடுத்து என்ன அரெஸ்ட் பண்ண வச்சிருக்காங்க. ஏன் சார் காசை வாங்கிக்கிட்டு பொய்யா கேஸ் போடுறீங்களே? உங்களுக்கு அசிங்கமா இல்ல? நான் காசை வாங்கிட்டு போய் கேஸ் போறேனா? போலீஸ்காரன்னு கொஞ்சம் கூட பயமே இல்லாம எம்எல்ஏ நீ பழி போடுறியா? உன்னை என்ன பண்றான் பாரு. மேடி மேடி மேடி, எந்திரிச்சிருங்க மேடி, எந்திரிச்சிருங்க மேடி. மேடி 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 மேடி, ஐயோ மேடி எங்க? அத்தை, நான் பாக்குறேன். மேடிய காணோம். மேடி, அப்பா, இனிமே கேக்கு நமக்கு தான். மேடி மேடி. பூமிகா, ஸ்வேதா கொடுத்த மருந்து வேலை செய்யாம மேடி போய் சேர்ந்துட்டான் போல இருக்கு. அதான் கல்பனா அம்மா கத்துறாங்க. இனிமே அந்த ஸ்வேதாவால அவ ஆயுசுக்கு இந்த வீட்டுக்குள்ள வரவே முடியாது. ஆமாம்மா. சரி வாமா, நம்மளும் மாடிக்கு போய் ஒன்னும் தெரியாத மாதிரி என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். இல்லாட்டி நம்ம மேல சந்தேகம் வந்துரும். சரி சரி, வா போய் பாக்கலாம். வாமா. அம்மா, என்னம்மா பண்ணிட்டு இருக்க? ஏய் கண்மணி, வாய் ஊறுதடி. கேக்கு சாப்பிட்டுட்டு அப்புறம் மாடிக்கு போலாம்ல. அம்மா, அங்க அவ்வளவு பெரிய விஷயம் போயிட்டு இருக்கு. உனக்கு இப்ப கேக்கு தான் முக்கியமா? வாமா. கண்மணி, வாமா. கேக்கு. மேடி, அத்தை, என்ன என்னாச்சு அத்தை? மேடி காணோம்டா. மேடி எங்கம்மா? தெரியலடா. நான் வந்து பாக்கும்போது மேடிய காணோம். எங்க போயிருப்பான்? காணுமா? கோமால இருந்தவரை எப்படிதான் காணாம போக முடியும்? தெரியலையே. ஐயோ, நான் அங்க பாத்துட்டேன். என்ன பூமிகா, மேடிய காணோம்? அதாம்மா எனக்கும் புரியல. எங்கம்மா அவன்? தெரியலையேடா. எங்க போயிருப்பான்? அண்ணா எங்க? நான் சொல்றேன். எங்கம்மா மேடி? அவனுக்கு என்ன ஆச்சு? மா, அண்ணனுக்கு ஒன்னும் ஆகலமா, நீ அழாத. என்ன ஆச்சுன்னு சொல்றேன். அண்ணன் கண்ணு முழிக்க அண்ணி கஷ்டப்பட்டு மருந்து கொடுத்ததெல்லாம் வேஸ்டா? பொண்டாட்டி
பொண்டாட்டி பொண்டாட்டி அண்ணா பொண்டாட்டி அண்ணா பொண்டாட்டி அண்ணா பொண்டாட்டி பிரீத்தி அண்ணா 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 உனக்கு உடம்பு நல்லா ஆயிடுச்சு. மேடி கண்ணு முழிச்சிட்டானா? ஆமாமா, அண்ணி அவங்க மலையில இருந்து கொண்டு வந்த மூலிகை மருந்த அண்ணனுக்கு கொடுத்து அண்ணனை கண்ணு முழிக்க வச்சுட்டாங்கம்மா. ஐயோ, நான் இப்ப என் பையனை பாக்கணுமே. மேடி எங்க இருக்கா பிரீத்தி? என்னடி சிரிச்சிட்டு இருக்க? மேடி எங்க? போலீஸ்காரன் கொஞ்சம் கூட பயமே இல்லாம எம்எல்ஏ நீ பழி போடுறியா? உன்னை என்ன பண்றான் பாரு. மேடி 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 எந்திரிச்சிருங்க மேடி. எந்திரிச்சு வாங்க மேடி. மேடி எந்திரிச்சு வாங்க மேடி. மேடி டேய் யாரா நீ? மேடி நீங்க கண்ணு முடிச்சிட்டீங்களா? ஓ, நீ சொன்ன லூசு புருஷன் வந்தானா? மேடி என் நம்பிக்கை வீண் போகல. நான் கொடுத்த மருந்து உங்களை காப்பாத்திருச்சு மேடி. இல்ல, உன் காதல் என்ன காப்பாத்திடுச்சு பொண்டாட்டி. டேய் என் கை விடுறா. ஏன் பொண்டாட்டிய ஏன் சார் அடிக்க போனீங்க? விடுறா கையா. தப்பே பண்ணாத என் பொண்டாட்டிய அடிக்க போனது தப்பு தானே? கைய விடுறா. ஏன் சார் போலீஸார்கிட்ட ஏன் சார் இப்படி பண்றீங்க? டேய் கைய விடு, இல்லன்னா அடி வாங்கி செத்துருவ. சார் போலீஸ் எப்பவுமே நியாயத்து பக்கம் தான் நிக்கணும், அநியாயத்துக்கு தோண போக கூடாது. கைய விடுன்னு சொல்ற கேட்க மாட்டேன். கைய விடுறா. மேடி பொண்டாட்டி என்ன அடிக்கிறியா லூசு பயல? நான் லூஸ் இல்ல, பாஸ்டா. ஹாய் பொண்டாட்டி, எப்படி இருக்க? இந்த என்ட்ரியை நீ எதிர்பார்க்கல. பிரீத்தி என்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னா. நீ கொடுத்த மூலிகை மருந்து என் உயிரை மட்டும் காப்பாத்தல, என்னையே சரி பண்ணிடுச்சு. எனக்காக நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டல்ல. இனிமே எப்பவுமே நீ
கஷ்டப்பட போறதில்ல. மேரி